டியர் பேரண்ட்ஸ், நீங்க உங்க பசங்களுக்கு நிறைய அட்வைசஸ் கொடுத்திருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தர போறேன். உங்க பசங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்களா இருக்க பாருங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், சொசைட்டில நிறைய பேர் அவங்க மீட் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்களோட ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல நீங்க இருக்கணும். ஏன்னா வெளியில இருந்து யாரோ வந்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாளைக்கு ஒரு டேஞ்சர்ல கொண்டு போறதை விட நீங்க அவங்க கூட கனெக்ட்ல இருந்தா யூ கேன் கைட் தம் ப்ராப்பர்லி. அதே மாதிரி அப்பாவை பாக்குற பசங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அம்மாவை நல்லா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்க அம்மா வந்து அப்பா சொல்றது கேக்குறாங்க, மியூச்சுவலி ரெஸ்பெக்ட் பண்றாங்க. இப்படி பார்த்து வளர ஒரு ஃபேமிலியில சிச்சுவேஷன் நல்லாவே இருக்கும். அவங்களோட ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கும் பர்சனல் க்ரோத்துக்கும் இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து பசங்களை திட்டுறதா இருந்தாலும், அட்வைஸ் பண்றதா இருந்தாலும், அப்ரிஷியேட் பண்றதா இருந்தாலும் ஒரே சிங்கிள பண்ணுங்க. அம்மா நோ சொன்ன விஷயம் நான் அப்பா கிட்ட போனா எஸ்ஸா மாத்த முடியும்னு ஒரு கான்பிடன்ஸ் உங்க பசங்களுக்கு தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி அம்மா சொல்ற விஷயங்கள் கரெக்ட் தான், நீ அம்மா சொல்றது கேளு, அப்பா சொல்றது கரெக்ட் தான், நீங்க அப்பா சொல்றது கேளுன்னு சேர்ந்து உங்க பசங்களை கைட் பண்ணுங்க.